கோழிக்கூட்டுக்கு டோச்சு அடித்தா பிடிக்குது அழிஞ்சு வருத்தக்காரருக்கு தண்ணி வரைக்கும் நிறைய. கெட்பலியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-10 பரப்பு காணி என்று வந்து ஒரு வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகான வீடு உண்டு. அப்படியே தென்னந்தோப்போட வந்துட்டு அப்படியே விற்பனைக்கு இருக்குதான். 1.5 கோடிக்குள்ளே எல்லாத்தையும் வாங்கிடலாம். காணிக்குள்ளே வீடு இருக்குது. பிடுங்கினாலும் திருப்பவும் காய்க்குமா? அதுதானோ புறம் என்ன? ஓ மற்ற நல்லா அண்ணியா? ஓ குடிக்கிறதுக்கு வேறு இடத்த எடுக்குதோ இல்லையா? ஓ போட்ட நாள்ல இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறேன். அப்படியே சரி. ஓ சந்தோஷம். ஓகே. கெட்பலி எங்கட? கெட்பலி 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 அண்ணா அந்த புதுவாழ்வு திட்டம் எங்க இருக்கு? அதுதான் சரியா. 10 பிள்ளையாண்டி கேட்குற? ஆமா சுண்டல் ஊருக்கு வட்டிக்கு விடுறீங்களாமா? 200 பேரை போய் 3 லட்சத்தை வரைக்கும் எத்தனை பார்க்குறதுக்கு நான் இதை வாங்க மாட்டேன். சொல்லுங்க கார் காப்பு என்ன வீடப்பாய் இப்படி ஒரு வீடு வண்டி இருக்கிறத கொடுத்து வச்சுக்கோ. சுத்த தகரம் அடிச்சுக்கிறாங்க. சுத்த தகரம் பேரி அடிச்சுக்கிறாங்க. என்ன அவ்வளோ முடிஞ்சிருக்கு வீட்டுக்கு? 60 லட்சம் வீட்டுக்கா? சரி நல்ல காணி. அப்படியே சதுர காணி உருப்பட்டது என்ன பிள்ளைகள் நிற்கிறே? அவ்வளோ 2 மாதம் போயிருக்க. கிணத்தப்பா எத்தனை அடி கிணறு? குழையா அடிச்சுக்கிறாங்க. 1 வருஷம் கட்டி 4 அறை அட்டாச் பாத்ரூம் உள்ளுக்கு. முதல்றதுக்கு சூப்பர் பிளேஸ் வந்து நல்ல ஒரு ஃபார்ம் அடிக்கிறதுக்கோ கடற்கரை பக்கத்தை வருத்தம் பெறா சுனாமி வரும் இல்லை. என்ன எத்தனை நிற்கும்? அதுக்கு 25 நிற்கும். உங்களால் 25 அப்படி ஒரு 50க்கு மேலே தானே இப்படி இருக்கானே. 80 வயசுக்கு கிடக்க எல்லாம் கொண்டு கொண்டு சொல்லணும். மைக் எடுத்து பேக்கு கிட்ட பிடிக்க சொல்லு. சஞ்சய் நாட்டு கொடுத்து சஞ்சய்னா சஞ்சய் நிற்குது ஆத்து இங்கே சஞ்சய்ண்ணா இந்த மைக்கை பார்த்து பேக்கு கிட்ட அப்படிங்க உரட்டை எடுப்போம். அக்னி இந்த வாய்க்கு கிட்ட அப்படிங்க உங்க என்னடா பணத்து அடிக்கிறான். ஒரு ஆட்டம் கூட்டம் உண்டு மூலம்புறான் இல்லையா? ஆள் பிடிக்குது அந்த மாதிரியா? கோழிக்கூட்டுக்கு டோச்சு அடித்தா பிடிக்குது அழிஞ்சு வருத்தக்காரருக்கு தண்ணி வரைக்கும் நிறையா. சரி ஓகே படம் முடிஞ்சது வேண்டு இனி எழுப்புவோமா? ரைட்டா. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். அக்னி கோயிலு யாதோ டேய் பேரை சொல்றா. பேரை சொல்றா? வீடியோ அடே பேரை சொல்லு. சொல்லுடா அப்பா. அக்னின்னு சொல்றா. பேரை சொல்லண்டாவா? பேரை சொல்லண்டாப்பா டே. அவன் சும்மா நினைக்கிறான்டா. என்ன வேணும் உனக்கு? உண்டை பேர் சொல்ற. அந்த பேருண்டா நீங்கக்கா ஜதுவா? சரி ஓகே. அப்போ இப்போ நாங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நேற்று முல்லைத்தீவால வரைக்குள்ளே வந்துட்டு நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று செஞ்சுருப்போம். வந்து எங்கள் உடையார்கட்டுக்கிட்ட வச்சு அப்படியே பரந்தனில் வந்து முடிச்சிருப்போம். ஸோ அப்படியே வரைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடியாமம் கச்சாய் கெட்பலியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-10 பரப்பு காணி என்று வந்து ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அழகான வீடு உண்டு. அப்படியே தென்னந்தோப்போட வந்துட்டு அப்படியே விற்பனைக்கு இருக்குதான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து எங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆள், அதாவது வந்து நன்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிறார். ஸோ வந்து அவற்ற ரிலேஷன் ஒரு ஆள்கிட்ட வந்து காணி தான் இது. அப்போ வந்து நான் கேட்டிருந்தேன் வந்து என்ன விலை அண்ணா அப்படின்னு கேட்குறப்ப வந்து அவர் சொல்லியிருந்தார்.
அந்த காணிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு காணியாம், அதுக்கு வந்துட்டு வேலையும் இல்லை, ஒரு தென்னையும் இல்லை, ஒன்றும் இல்லாமல் அந்த காணி, அந்த வெறும் காணி மட்டும் பரப்பு 8 லட்சத்துக்கு கொடுத்தவங்களாம். ஆனால் இதுக்குள்ளே வந்து வீடு, மற்றது தென்னந்தோப்பு, மற்றது சுத்த வர வேலி எல்லாமே வந்து இருக்குதாம். அண்ட் வந்துட்டு 8-10 பிறப்பாம். அது வந்து சரியாக தெரியல தான் வந்து பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நீங்களும் நேரில் போய்ட்டு பாருங்கன்னு சொல்லி. அப்போ தெரியும் தானே கிருஷ்ணா, அதோடு ஒப்பிடும்போது வந்து இது கொஞ்சம் காணி வந்து வேர்த்தானே. அப்போ காணிக்கு ஒரு விலையை போட்டு, வீட்டுக்கு ஒரு விலையை போட்டு கொடுப்போம், நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு ஒருக்கா இடத்த போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ இப்போ நாங்கள் வந்துட்டு மிருசுவில் தாண்டி போகிறோம். ஸோ அந்த கச்சா ரோட்டில் அப்படியே கெட்பெலிக்கு விட்டு அந்த காணி ஒருக்கா பார்த்து கொண்டு போகிறோம். அப்போ ஆள் சொன்னார் வந்து பொய்யண்டா பேங்க கிருஷ்ணா, இந்த காணி வந்து இப்போ அவ்வளோ விலையும் இல்லை தானே. இப்போ உதாரணமாக இப்போ ஜெஃப்னாவில், நல்லூர் சைடில், இல்லாட்டி இந்த ஜெஃப்னா டவுன் சைடு ரெண்டேக்குள்ளே காணி வாங்குறதுக்கே வந்து ஒரு பிறப்புக்கு கோடிக்கு மேலே தேவை. இது வந்து ஒரு கோடிக்கணக்குக்குள்ளேயே வந்து இவர்கிட்ட அந்த காணியை ஃபுல்லாக வாங்கிடலாமில்ல. இப்போ மிஞ்சி போனாலும் இப்போ ஒரு 10 லட்சம் பார்த்தாலும் பிறப்புக்கு அங்கே ஒரு கோடி இருந்தாலும் அங்கே வீட்டுக்கு ஒரு கொஞ்சம் காசு போட்டால் ஒரு 1.5 கோடி வாங்கிடலாம். அப்போ 1.5 கோடிக்குள்ளே எல்லாத்தையும் வாங்கிடலாம். இல்லை காணிக்குள்ளே வீடு இருக்குது, காணிக்குள்ளே வீடு இருக்குது. ஓ, காணிக்குள்ளே வீடு இருக்குது, கிணறு இருக்குது, தென்னந்தோப்பு இருக்குது, தென்னை மரத்தில் தேங்காய் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஓ, மற்ற கிணத்துக்கு தண்ணி இருக்குது. ஓ, கிணத்துக்கு தண்ணி இருக்குது. ஓ, அப்போ அந்த மாதிரி எல்லா வசதியும் இருக்கிறபடியாக ஆள் சொன்னார் நேரில் ஒருக்கா பாருங்க உண்டு. இப்போ நான் டக்குன்னு பிளானை போட்டேன்டா இப்போயே பார்த்துட்டு போகண்டா சஞ்சயனை இருக்கிறபடியா ஆளுக்கும் வந்து ஒரு காணி தேவைப்படுதானே. இப்போ 1.5 ஆசிலோட உடனே தான் பண்ணுறேன்னு சொல்லக்கூடும். ஓ, அப்போ அதால் ஆள் நிற்கிற மாதிரிக்கு ஒருக்கா காட்டி கொண்டு போக மாட்ட மாதிரிக்கு தான் நாங்கள் இப்போ போகிறோம். சரி தானே. அப்போ இப்போ நீண்ட நாளை பிறகு திரும்ப ஒரு காணி ஒன்று வந்திருக்கு. சரி தானே. அப்போ நாங்கள் போட்ட காணிகள் வந்து 1-2 போட்டுது. ஓ, ஆனால் பெருசாக எங்களுக்கு ஒரு இதுவும் வரையில. ஆனால் போட்டுது காணி பரவாயில்ல, சந்தோஷம். அந்த வேலை சந்தோஷம். சும்மா சொல்கிறேன் போட்டுண்ணா இல்லாட்டி பிறகு தெரியும் தானே. அப்படி இருக்கட்டும். ஏன்டா போட்டுன்னு சொன்னால் வச்சிக்கிறது இல்லை. பிறகு உழைக்கட்டான்னு நினைப்பாங்க. அதே போகலேண்டா உங்களுக்கு உதவும் வேலைன்னு நினைப்பாங்க. ஏதேண்டா நினச்சிட்டு போட்டும். ஸோ அந்த வகையில் நாங்கள் இந்த காணியை பார்ப்போம். எதுவுமே வாங்குறதால வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோசனப்படும் நினைக்கிறேன்னு சொன்னால் தென்னையில் தேங்காய் எல்லாம் கிடக்கும். அது பத்தாக்கு தேங்காய் பிடுங்கினாலும் திருப்பவும் காய்க்குமா? ஓ, அதுதானோ என்ன. ஓ, மற்ற நல்லா அண்ணியா. ஓ, குடிக்கிறதுக்கு ஒரு இடத்த எடுக்கிறது இல்லையா? ஓ, அத நீ சொல்றியோ? இவருக்கு அப்படித்தான் இருக்கும். ஏன்னா நித்திரை அழைப்பி விட்டு நித்திரேண்டா சும்மா சின்ன நித்திரே கண்ணாடி இப்படி உந்தே கிடக்கு. சஞ்சய் பார்த்து சொல்லு காந்தி தாத்தா அடிச்சு விட சரியா? ஐயோ கடவுளே. சஞ்சய்ண்ணா நேரம் போதோ காணியா பார்த்துட்டு போவேண்ணே. நீங்களும் பண்ணுறேண்ணா காய்ச்சிங்க நானே பார்த்து. ஓகே, நான் முடிச்சுடுவோமா? ஸோ வந்து இந்த காணியை வந்து பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பாருங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அது வந்து இது ஒரு வகையில் எங்களுடைய சேனலுக்கு சாப்பிட்றது சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ இந்த காணியை வந்துட்டு போயிட்டு பார்க்கலாம் வந்து. சரிதானே. அண்ட் வந்துட்டு உங்களோட காணிகள் ஏதாச்சும் வாங்கணும் இல்லாட்டி விற்கணும் அந்த மாதிரி வந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இதில் நாங்கள் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஹலோ ஹாட்ராக்கடி பிடிச்சாண்டா ஓடிடுவாங்க. நேராக போகிறீங்களா? நேரையா போகிறீங்க? நாங்கள் இதால் போகிறோம். எங்கே? வாங்க ஐயா. அங்கே வாங்க ஐயா. அந்த சந்திக்கு வாங்க. இதில் சிக்னல் உள்ள போகுது. அதில் வாங்க தாருண்ணா. எங்கேப்பா போகுது? ஆள் பேர் ஆள் பேரும் இங்கே அக்கா ஒரு பக்கத்தால் எங்களை பார்க்குறவங்க திருத்துறாங்க, ஒரு பக்கத்தால் எங்கள்கிட்ட பறிக்கிறவங்க திருத்துறாங்க. ஆட்டோ எடுக்கிறாங்க. நாங்கள் அனுப்பிடுறோம். ஓகே, ஆள் குழம்புறாப்பா. இங்கே ஐயா வந்துட்டாருப்பா. சரி அவனு நான் முண்டுவான். சரி நன்றி. ஓ, எங்கே இருக்கு நீங்கள்? பழ என்ன வேண்டிய பாடு பரவாயில்லையோ?
இந்த கோயில் தான் வெள்ளற கோயில் தான் நான் அங்கே போகிறேன் சே சுருட்டை வீடியோ பார்த்து மொக்கு மனமாக அடிக்குதுன்னு சுருட்டு சரி ஓகே போட்டா ஓகே என்ன இப்போ வீடியோ போட்ட நாள்ல இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறேன். அப்படியே? பார்க்க போறோம். பார்க்குறேன் எங்கே இருக்கு நீங்கள் யாழ்ப்பாணம் தெல்லிப்பளையில. யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளி தெல்லிப்பள்ளி பெருமையாக சொன்னால் ஜிக்கலான்னு தெல்லிப்பள்ளியில் இருக்கிற மண்ணு தெல்லிப்பளை ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே இப்போ எங்கே போட்டு போகிறீங்க இப்போ கிளிநொச்சி போயிட்டு வரேன். நாங்களும் முல்லைத்தீவில் ஒரு ப்ரோக்ராம் உண்டு முடிச்சு கொண்டு இதில் ஒரு சின்ன வீடியோ ஒன்று செய்யணும் அப்போ அது இருக்க பார்ப்போன்ட்டு போகிறோம் அப்போ வாட்ஸ்அப்பாக்கா என்ன சொல்லுங்க அப்போ நிறைய பேர் அடிக்கிறேன் தெரியாது ரெண்டு ஏதாச்சும் 50 ரூபா கூட கிடைக்கிறது 2 வருஷமா ஆகுறீங்க உங்களோட வீடியோ பார்த்ததுல மகளுன்னா கிருஷ்ணா மட்டக்களப்பு அங்கே ஒரே இங்கே ஒரே இவாவோ மகள் ஒரு ஆள் மகள் யாரும் ஓகே எத்தனை வயசு மகளுக்கு சின்ன கூட்டிகிட்டு வந்துக்கலாமே வார வருஷம் வாங்க உங்களை வீடு குடிபுறக்குள்ள எல்லாருக்கும் சொல்லுவோம் தானே அப்போ கொமனை எல்லாருக்கும் சொல்லுவோம் தானே அப்போ எல்லாரும் வீடியோ பார்த்து போட்டு வருவேன். நாங்கள் எல்லாருக்கும் சொல்லுவோம் தானே அப்போ வாங்க சந்திப்போம் வீடியோனா கொமெண்ட் எல்லாருக்கும் போட்டுவிடா. ஓ எல்லாரும் ஓப்பன் இன்விடேஷன் எத்தனை பேரும் பெறலாம் எவ்வளோ பேர் வந்தாலும் சரி தான் அது பார்ப்போம் என்ன நடக்குண்ணா சரி ஓ சந்தோஷம் ஓகே அப்படியாக்கா செல்ஃபி ஆகும் அப்புறம் அக்கா பெரிய ஒரு இது அது இது என்ன இது சாம்பிள் தானே இனி தான் இருக்குது பெரிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் செஞ்சா நான் செல்ஃபி ஆகும் அப்புறம் உங்களை மிஸ் பண்ணிடுவோமே நாங்கள் சரி ஏன்னா ஓகே கவனமா போயிட்டு வாங்கோ தெரியும் தானே பைக் ஜேர்னியல் கவனமா சரியா கண்டிப்பா ஓகே 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 பாய் சரி பாய் ஒரு அம்மாவுக்கு அடிப்போம் லொக்கேஷனு அக்னி தான் கொடுக்கணும் லொக்கேஷன் கேட்குறது கசி ஓ ஹலோ ஓமாம்மா நாங்கள் இப்போ இந்த கொடியாத்துலேருந்து கச்சா ரோட்டுக்கு விட்டு வந்துட்டுருக்கோம் கச்சா சந்தையில் வந்து அப்படியே இங்கே நான் திரும்பி வரேன் நேரம் எங்கே கிளாலி ரோட் கிளாலிக்கு போகிற பாதை கேட்டேன் கிளாலிக்கு போகிற பாதை என்ன இப்போ நோமலாக பாருங்க நான் சொல்லி கொண்டு வரேன் அந்த ஆத்தியடி மருதாடி பிள்ளையார் வீதி அப்படியே கச்சா சந்தியால வந்து கச்சா சந்தியந்தேக்கு அநேகமாக அந்த நாச்சந்தியா தான் இருக்கு மேடா நாச்சந்தியில இஞ்சாலி பக்கம் கிழக்கம்னா திரும்பி பாருங்க கிளாலிக்கு போற ரோட் அதுல கேட்டா தெரியும் கிளாலிக்கு இங்கே தான் இருக்கு இங்கே கிழக்கு பக்கம் தானே கிழக்கு பக்கமா திரும்பி 4 சந்தியில கிழக்கு பக்கம் அந்த சாவச்சேரியால வர ரோட்டுல மேற்கண்டா அந்த கிளி தன்னைக்கு மேல அப்படி கொடியாமத்தால திரும்புற இஞ்சால திரும்ப நேர வந்து பரிசல மாதிரி ஒரு சின்ன இது ஒரு வெளியில கிடக்கு அதுல வந்து தெரிஞ்சுட்டீங்க சரி பாருங்க அப்படியே லைன்ல இல்லைங்க வரேன் அப்படியே காய்ச்சி ஒன்றுண்டேன் போடாக்கா வாட்ஸ்அப்பில் அடிச்சு பார்த்தோம் காய்ச்சி நிற்கிறீங்களா அதான் நோமக்கோ அடிச்சுட்டோம் குழப்போம்ட்டு நார்மல் கோல்டு அடிச்சிருக்கேன் அதுதான் சரி சில பேர் இப்படி தான் கோல் பண்ணி போட்டு நோமக்கோ அடிச்சு போட்டு கேட்குறது இது நான் இப்போ வாட்ஸ்அப்பில் அழைச்சிட்டு இருக்கேன் ஓ என்னண்டம்மா இல்லை அவர் வாட்ஸ்அப் கோல் தான் தந்தவர் உங்களோட ஓ நான் நோமல் கோல் சும்மா அடித்து பார்த்தேன் வந்துட்டேன் நம்ம இதில் கேஸ்ட்ரின் மல்டி கோனர் ஒன்று கிடாக்கு அதான் சரி நீங்கள் எங்கே இருக்கு இந்த ஏரியானோ நான் வந்து கொண்டு தான் இருக்கிறோம் இல்லை என்ன உங்களுக்கு இடங்கள் சொல்ல தெரியாத தான் கேட்குறேன் அதுதான் அதுல ஒரு இது கடைகள் இல்லையே ஜாலி பக்கம் சிவன் கோயில் கடை அம்மன் கோயில் எல்லாம் மெயின் ரோட்டிலேயே இருக்கு பாருங்க வாகையடி ரோட் இருக்குல்ல வாகையடி ரோட் தெரியுமா வாகையடி கிஞ்சால வேற ஓடும் அதான் தாண்டி வரணும் வாகையடி தாண்டி வரதான் நாச்சந்தி வருது அந்த சந்தியோ வாகையடி கிஞ்சால பள்ளிக்கூடம் இருக்குல்ல பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்துக்கு இஞ்சால சந்தியில தான் வேற ஓடும் திரும்பி சந்தியில் இடது பக்கம் தானே இங்கே இந்த கொடியாத்துலேருந்து வரைக்கும் இடது பக்கம் கிழக்கு பக்கமா கிழக்கண்டா இஞ்சானே இடது பக்கம் தானே இப்போ அங்கால சாவச்சேரி கொண்டு போகுது ஒன்று கடற்கரைக்கு போகுது இஞ்சி ஒன்று வருது கடற்கரைக்கு இங்கே அம்மன் சேவிஸ் சென்டர் இருக்குல்லோ அதுல கேட்டா சொல்லுவீனா என்ன சொல்றீங்க
இப்படி இந்த கெட்பலிக்கு போற ரோட்டை தான் கேட்டா அப்படி கெட்பலிக்கேண்ணே கெட்பலி என்று கேட்டா சொல்லு எங்கட இடம் இங்க விரவணும் கெட்பலி என்றக்குள்ள அந்த கோயில் ஒன்று இருக்கு இல்லையா அதுல சிவன் கோயில் கிடக்கு வாரம் வரும் வீரபத்திரர் ஒழுங்கியன் நேர வர ஒரு வீரபத்திரர் ஒழுங்கியன் இருக்கு அதுல திரும்பி வர எங்கட விடுது வீரபத்திர ஒழுங்க காணி எங்க கிடக்கு காணி இங்கதான் கிடக்கு காணி உங்க அடகு சரி சரியா இவரை கேட்டுப்பாங்க இவர் தான் சரியா நாள் கெட்பலி ஆற்று புதுவாழ்வு திட்டம் ஐயா இந்த கெட்பலி எங்கட கெட்பலி என்ன கெட்பலி எங்கட கெட்பலி 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 मैं केटपली में कोई पत्ते थी ना केटपली हाँ हाँ எங்கே தானே வாரியல் हाँ ஊவா 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 ஆ சரி சரியா சரி சரி ஓகே பாய் தேங்க்ஸா நன்றி நன்றி ஓகே 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 பாய் ஓ இவ சிரிக்கா கிடந்து என்னப்பா இது ஐயோ கடவுளே நான் சொன்னேன் ஆள்தான் கேட்குற ஆளன் அட்ரஸ் கேட்கறக்குரிய ஆளன் ஆமிக்காரன்ட்ட கேட்கல இதில் ஒரு ஐயா ஒரு ஆள் போனவர் அவர் மறைச்சோன்னு ஒரு பெருமை சொல்லி விட்டார் சத்தியம் இப்போ சொல்லுங்க உண்டார் ஆமாம் அப்படியே கடந்து வேற அப்படியே தென்னந்தோப்புகளோட குறை தென்னந்தோப்புகளை கடந்து வேற ஒரு கோயில் ஒன்று வருது கோயில் ஒன்று கோயில கடந்து வரணும் அந்த கோயில் ரெண்ட கடக்கிஞ்சால வரணும் கோயில் ஒன்று இப்போ ஒன்று கட்டி கொண்டு இருக்கிறாங்க கோயில் ஒன்று அது நேர வாருங்க அப்படியே அதுல கேட்டா கெட்பலி கிழக்கு மத்தி இல்ல மேற்கு இல்ல கிழக்கு கெட்பலி கிழக்கு என்ன கிழக்கட்டா நேர வரலாம் நேர வரும் ரெண்டு கட்டம் மூன்று கட்டம் வரும் ரெண்டுக்குள்ள எங்களுக்கு அங்கால ஏனையிலேருந்து வார இதால வர சுகம் போல கிடாப்பா மிருசிகளுக்குள்ளால வாரது அதுக்கால வர சுகம் நான் சொன்ன ஆசைப்பிள்ளையத்தால வரும் பட்டெண்டு வந்து ரைட் 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 ஆசைப்பிள்ளையத்தால வந்தா பக்கத்து என்ன கொஞ்சம் ரோட்டு விடத்தப்பழையா அட விடத்தல் பழையா ரைட் 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 விடத்தப்பழையா அது விடத்தப்பழையங்களால அதுக்குள்ளால வந்து இந்த கெட்பலி பாடசாலை ரோட் கிடாக்கு ஓ மற்ற ரோட்ல கார் ஒன்று வருது வெள்ள கார் ஒன்று அது நீங்க நிக்க வந்துடாதானே நேதான் வந்துருக்கோம் அப்படியே மற்ற கெட்பலி மடத்தடி வீதி போகுது அதெல்லாம் போகுதுன்னு சொன்ன ஒழிய நான் போறேன்னு சொல்லலையே அதெல்லாம் போகுது நான் போகல அடுத்து தென்பி வீதி போகுது தென்பி வீதி போகுது மற்ற மங்கி வீதி போகுது மங்கி வீதி நான் எங்க விழிக்கிறேன் எனக்கு நடக்கக்குள்ள இயலாது மாமாவோட போகுது மாமாவோட உங்களுக்கு ஒன்றும் தெரியா அவளுக்கு தெரியும் எனக்கு இங்க என்ன காலம் வர போகுது பஸ்ல தான் போறது பழமுதிர்ச்சோலை போகுது பழமுதிர்ச்சோலையால வர வேணும் நாவலடி ரோட்டோ இப்படியே நேரமா இருக்கு நாங்க போறது பழமுதிர்ச்சோலை நீ அடுத்தாதாப்பா குழப்பாயிருதாப்பா சும்மா நானும் அவ்வளோ ஒப்புரவா காய்ச்சி கொண்டிருக்கிறேன் அவ்வளோ நேரமா நீ சும்மா நேரம் வர வேண்டிய கிளாலி ரோட்டுக்கு விட்டு அநியாயமாப்பா இது நான் அப்படியே இங்கே பழைக்கலாம் விட்டுக்கலாம் போலக்கேன்னு ஆள் சொன்னவர் உங்களுக்கு அந்த இது இப்போ உங்க வார பொடிகளுக்கு பெட்ரோல் காசு கொடுத்தா சொல்லி சொன்னவர் சொல்லாருல நீங்க பார்த்து செய்வியெல்லாம் இது என்ன ஹோதாரியா எங்களை யாரும் தெரியுமா உங்களுக்கு அதுதான் சரி போ அது நெடுக பாக்குறீங்க சரி ஒரு கதையை ஒன்று பிழைச்சி போச்சு காசுக்காரன் ஊட்டியலே நீங்க காசுக்காரங்க இவ்வளவு வழி கொடுக்குறீங்க நானும் தனியாள் தானே சரி 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 மற்றது இந்த படத்தை வந்து நம்ம கிராமிய சேலம் கிடாக்கு ஓ அதையும் தாண்டியே
ஓ எல்லாம் தாண்டி வாருங்க. உங்களுக்கு நேரம் இருக்குன்னா ஒரு பஞ்சல மாதிரி ஒன்று இருக்கு, நேரம் கண்டு கொண்டிருக்கு. செல்லப்பா வீதி அதெல்லாம் தாண்டி வரவான். கொல்லப்பா வீதி அதெல்லாம் தாண்டி இஞ்சால வாருங்க நேரம். அது என்ன ரோடு பிழைக்குது. கொஞ்சம் ரோட்டுல இஞ்சால மண் ரோட்டுல இறங்குங்க. மெயின் ரோட்டு தார் ரோட்டை விட்டு கொஞ்சம் கிராவல் ரோட்டு வருது எங்கட இடம். கிராவல் வருது. நல்ல பெரிய கிராவல். ஒரு நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு 50 அடி வரும் போல அகலம் கிராவல். கிராவல் ரோட்டு இங்க வருது நேரம் எங்களுக்கு. உங்களோட இடம் சரியா என்னன்னு கேட்டா சொல்லுவாங்க. புதுவாழ்வு திட்டம் கேளுங்க. ஆமி கேம்படி என்று புதுவாழ்வு திட்டம் ஆமி கேம்படி. அதுல ஒரு பஞ்சல மாதிரி ஒன்று இருக்கு. அதால இஞ்சால ஒழுங்காக்கி திரும்புங்க மண் ஒழுங்காக்கி. புது வாழ்வு திட்டம் ஆமி கேம்படி. சம்பாவளிக்குள்ளேயா கோயில் அந்த வெளி கிடக்கு கோயில் பார்க்க 2 கோயில் தெரியுது. அப்படி பார்க்க இதில் எங்கள் அண்ணையாக்களை பண்ணுவோம்ல அவையிட்ட கேட்டா தெரியும். அண்ணா அந்த புது வாழ்வு திட்டம் எங்கே இருக்கு? அதுதான் சரியா. எங்க புது வாழ்வு திட்டம் எங்க கிடக்கு? சரி உங்களுக்கு அது தெரியாட்டி பழைய வாழ்வு திட்டம் வேணான்னு சொல்லுங்க. ஏதாவது போவோமே நீங்கள். லேடிஸ் நகரோ? கேடிஸ் நகரோ? நேரா போகணுமா? அப்படியே கேட்டு பாருங்க. கிட்ட வந்துட்டேம்மா. இப்போ எங்கே இருந்து எங்களை கொண்டு வர? பருத்துலேருந்து கொண்டு வர. அதில் பக்கத்துட்டு எங்கே கொண்டு வந்துட்டேன்? யாரு அந்த அம்மா? கஷ்டம் இல்லை, அதான் காணியை விற்க கிடக்கா. அதான் பார்ப்போண்டோண்ணா. 10 பிள்ளையாண்டி கேட்குறேன். ஆமா சுண்டல் ஊருக்கே பட்டிக்கு விடுறீங்களாமா? 10 பிள்ளையே வாக்கு கட்டா பிள்ளை. அதே 10 பிள்ளைன்னு சொல்றீங்க. அதுதான் சரியா. 10 பிள்ளையாண்டி பாருங்க. நாங்கள் கிட்ட வந்துட்டோமா? இங்கே அப்போ உங்களுக்கு இடம் தெரியுமே. எங்கே என்னென்னு போகிறது? காட்டு கேட்டா சரியா 10 பிள்ளை நீ வீடு. இதுக்கு வேற ஒருத்தருக்கும் 10 பிள்ளை இல்லையே. அப்படியே அடிக்கும். நீங்க செல்லகுமார பேர் உங்களுக்கு? அசோகன்யாம். சரி 10 பிள்ளை நீ பொறுங்க வாரம். ஏனப்பா நல்லதானே நாய்க்கினே அடகு. ஏன் என்ன கோவம்? 10 பிள்ளையாட்டு சொல்லுவேன். என்ன எல்லாம் பிள்ளை உங்களோட வயதுல பிள்ளைகள் பிறந்தீங்க அப்புறம் 10 பிள்ளைன்னு சொல்ல கோவம் வருது. நாங்கள் கவலைப்படுறோம். 7 பேர் பிறந்து போட்டோம். ஒரு 15-20 நான் பிறந்திருந்தா அவ்வளோ சந்தோஷமா இருந்துக்குமே. இங்கே இது என்னப்பா ரோடு? இந்த ரோட்டால காணி இந்த பிறகுறைய போதா? அதுதான் நீங்க சொல்றது. நான் அதான் அன்னைக்கு ஓட்டு லிஸ்டுக்கு வந்தவை பேசினேன். ஓட்டு லிஸ்டுக்கு மட்டும் பாருங்க, இந்த ரோட்டை போட்டா இது ஆனவர்களுக்கு போகுது. இந்த ரோட்டு நேரே உப்பளத்துக்கு போகுது. ரோட்டு போட்டா உப்பளம். இது ஆனவரவை உப்பு தான் நல்லலாம். ஏதோ அமெரிக்காவுக்கு போற மாதிரி சொல்றீங்க. ஆனவராவுக்கு போகுது. இது போனா உப்பளத்துக்கு போகுது. போனா பஸ் ஓடி முதல் பழைய காலத்துல பஸ்ஸினாலதான் ஓடினான். பஸ் ஓடினா இப்ப இந்த காணிக்கு சரியானவில்லை. ரோட்டு போட்டவே சாதாரண திருப்பி கொண்டு போட்டுனா வரவாசியில போட்டு. நான் சாக போறேன்னு விற்க போறேன். யாரு வருமா? நீங்க எப்ப சாக போறீங்களா? எனக்கு 80 வயதாச்சு. நான் சேர்த்துருவேன். நான் கண்ணம் தெரியாது. வருத்தமா தானே கிடக்குறேன். உங்களோட கதை பார்த்தா 80 வயசு கிடக்கு. வந்து பார்த்தா தெரியும். நான் நடக்க இல்லாம கிடக்குறேன். கிடந்து எவ்வளவு அங்க ஆகிறீர்கள்? சரி நடக்கிற பொல்ல ஒண்டி நடக்கிற அங்க கிளிநொச்சியில இருந்த நான் இப்ப 2 மாதமா. அதுதான் விற்க தூங்கிட்டு நாங்க கிளிநொச்சியில போயிருக்கோம். கொஞ்சம் காடு எல்லாம் காணிங்க. அப்போ காடா விக்கெட்டு நல்லதான். யாருன்னா பண்ணி சந்தோஷமா இருக்கட்டும். ஆனா நாங்க பிள்ளை விட்டுட்டோம். இந்த பக்கத்தால வேற தூரமா இல்லடா. நாங்கள் அந்த பக்கத்தால வந்து காட்டிக்குவோம் கிட்ட. உங்களுக்கு ஆசைப்படி ஏற்ற தலைவரங்க சொன்னா டக்கண்டு வேணும். சரி போய் கதால போவோமே. இப்ப என்ன வந்தா என்னப்பா இது? இல்லை சலூன் சலூன் இல்லை சிலோம்.
சிரோம் சிக்கன் கடை அதுல இருந்து பார்க்க அந்த சந்தி தெரியும் ஆமீன் சந்தி பெட்ரோலும் இல்லையென்று காட்டுதா இப்போ காட்டும் வாய்ச்சாலை ஒன்று கிடக்கு உங்க இந்த மனுஷிக்கு வாயப்பாரு நம்மானு பெட்ரோல் இல்லையாட்டு காட்டும் அம்மானை காட்டுதானே என்னது போனுக்கோ அதுதான் சரி காசு இல்லையா சார்ஜ் இல்லாட்டி போடலாம் பிரச்சனை இல்லை பெட்ரோல் இல்லாட்டி இதில் அடிக்கவும் இல்லை இங்கே பாருங்க நாங்கள் கிட்ட வந்துட்டோம் இல்லை கல்லுகள் மண்ணுகள் பறிச்சு கிடாக்கு வெளியில ஒரு கோயில் தெரியும் அந்த கோயில உள்ள புஞ்சாலி ஒழுங்கை திருப்போம் அம்மா சொன்னா ஆமி கேண்டோட ஒரு ஒழுங்கு ரோட்டேன்னு பேசுவான் அதுதான் அவ்வளவு ரோட்டு மந்தில போக்கு கட்டி அந்த போக்கு கொண்டு இருக்கு அதான் போக்கு கிட்ட வந்துட்டோமோ போக்கால இஞ்சம் நான் திரும்புங்க அந்த ஒழுங்கை அது என்னடா இங்கே முன்னாண்டா பட்டிக்குள்ள கதை இல்லைடா அது முன்னா போட்டு காய்க்கிற இங்கே ஆள் வருது பின்னால் இடம் காட்டுறக்கா இந்த ஊர் தேசம் எல்லாம் அடிபட்டு தான் வந்த உலகத்துல இல்ல அண்ணன் எது என்ன வீடு எங்க இதாலயோ நீங்க என்ன திருக்குறள் சொன்ன சொல்றீங்க பாடமாக்கி வச்ச மாதிரி காணி பெரியாவோ சின்னவோ எங்கேயா இருந்தா சொல்லுங்க 200 பிறப்போ எந்த கடவுளே என்ன விலையா 200 பிறப்புமோ சரி 3 லட்சம் 200 பிறப்பையும் 3 லட்சத்தா வரைக்கும் எத்தனை பார்க்குறதுக்கு நான் இதை வாங்க மாட்டேன் பெறட்டே ஓ 200 பிறப்பா 3 லட்சம் ரூபா வென்றாது இங்க ஹெட் பண்ணிக்காம உங்களுக்கு இருக்கிறத காணாது அதையும் விசாரிக்கிறீங்க என்னப்பா மண் நடுவால் வேறப்போ பத்தா பொடியில் ஒரு கூட கொண்டு வந்துட்டோம் முன்பக்கத்தால் மண் தட்டுது வரியா என்னப்பா இந்த வாழ்க்கையில் இப்படி இடத்த காணலையா இவ்வளோ தூரம் பாரத நினைச்சாலே காணி வேண்டாம் என்ன பெறாது அப்புறம் என்ன கனகதையே வருத்தம் இல்லாத ஊர் அப்பயே உங்களுக்கு வருத்தம் வந்தது எனக்கு வேண்டும் ஏதாச்சும் நாரி உழவு 80 வயசுன்னா கட்டாயம் வருத்தம் பெறணுமா தனியா வாழ்ந்த நான் தாய் தோப்பன் எல்லாம் சேர்த்து தனியா வாழ்ந்து 10 புள்ளைய பத்தி கஷ்டப்பட்டு 10 புள்ள பெத்த நீங்களே தனியான்னு சொன்னா ஒன்றும் பெறாத என்னன்னு சொல்றது சரி இந்த இப்போ உங்களை அந்த மண் ரோட்டால நேரம் வந்துட்டோம் அப்படியே வேறங்க எங்க திரும்ப நான் நிக்கிறேன் உங்க அக்கா கேட்டுப்பான் 10 பிள்ளைய காண்ட வீடு உங்க திரும்பி போயிடுவா எல்லாரையும் கேட்டுப்படுங்க என்ன பாய்ச்சி அவங்களை இன்னும் கொடுக்க போறாங்களன்னு நினைக்க போறாங்க இங்க ஒரு முச்சந்தி மாதிரி ஒன்று வருதானே விலை பக்கம் போகுது உண்டு இங்க திருப்போம் அம்மன் கோயிலால இஞ்சால திருப்போம் நாச்சிமா கோயில் வீதி என்ற ஒரு போர்டு அளவே சிமா ஆலய வீதி தரவை சரி வேறுங்க அப்படியே அந்தோடா அப்படியே வேறு அது நாச்சிமாக கிடக்கு அந்த நிற்கிறா அவளுக்கு மஞ்சள் சோட்டி கிடையோ பொல்லக்கானையில பொல்லு என்னதுக்கு இந்த தூரத்துக்கு சும்மா நடிப்பு இல்லாம இங்க எங்கட காணி இதே காணி இங்கே நீங்கள் இருக்கிறீங்க அப்போ நாங்கள் காட்டி விட்றோம் காணி யாரும் வந்தாங்களை சொல்லலாம் கொடுங்க என்ன சரிங்க ஓமா ஆமாம் ஏன் திருப்பான் இதில் விடுவோம் அப்படியே அப்படி அது என்ன கவி விட்டுரும் நான் தான் ஓடுறேன் மொக்கன் மேய்க்கிறேன் நீ ஆமா ரொக்ஸி எப்படிங்க உங்களுக்கு சும்மா பேரா கடிச்சா என்ன ரொக்ஸி தள்ளுங்க கார் காப்பு
இவரையே பார்த்து நிற்க ஆனதல்ல தண்ணியை போய் உங்கள்கிட்ட வந்த கடைசியில் நியாயம் விட்டு கடிக்க வைக்க அப்படியே நின்று அடிச்சா காடி ஓடையில அங்கனால இங்கே ரொக்ஸியா கொண்டு போனேன் அம்மா செல்லம் பொழிய நேரம் இல்லை எனக்கு காணி எவ்வளோங்க படுத்துனா ரைட் கமான் லெட்ஸ் see ஷா என்ன வீடு அப்பா இது இப்படி ஒரு வீடு வண்டி இருக்கிறத கொடுத்து வச்சுக்கோ இங்கே என்ன அங்காளையும் சேர்த்து வைக்க போறீங்க என்ன புல்லா 10 பிறப்போ 10 பிறப்புக்கு முருதி இருக்கே ஓ அவையத்தான் அவர் சொன்னார் இப்போ 10 பிறப்பு 8 பிறப்பு தான் விற்கிறேன்டு அப்போ 2 பிறப்போ கொட்டையிலோட எனக்கு விடுங்க எங்கடா கொட்டில் அங்கே பின்னு கிடக்கு பின்ன கொட்டு கிடக்கு அவருக்கு 8 பிறப்புன்னு தான் தெரியும் அங்கே ஒரு கிடக்கு எல்லாம் சுத்த தகரம் அடிச்சு கிடக்கு சுத்ததாயிரம் வேலி அடிச்சு கிடக்கு என்ன அங்காலே வரும்டா இதுவும் அதுவும் இல்லை அங்கே இருக்கும் ஃபுல்லாடா ஃபுல்லா சேர்த்து வீட்டோடையோ வீட்டோட சேர்த்து இங்கே இந்த எல்லாம் இந்த வீட்டோட நான் அப்படி ஃபுல்லாக விற்கிறது வாங்க வீடு பிரச்சனை இல்லை எப்போ கட்டின வீடானு இப்போ ஒரு வருஷம் வீடோ ஓ சரி யாருக்காண்டி கட்டினது ஐயோ என்ன நானும் தான் அவ காசு தரேன் நான் தான் தனியாக கட்டினா அவ தான் காசு வேணும் அவ்வளோ முடிஞ்சிருக்கு வீட்டுக்கு ஒரு 60 லட்சம் 60 லட்சம் வீட்டுக்கா ஓ சரி வீடா இப்போ புது வீடா புது வீடு மணக்குது புது மனம் இந்த உள்ளுக்கு மாவுளை எல்லாம் பாய்ச்சிக்கடா பஞ்சு வீட்டுக்குள்ளே மாவுளை எல்லாம் பாய்ச்சி லைட் என்ன போடணும் பாப் எல்லாரையும் பிடிக்கும் 60 ரூபா முடிஞ்சுது அப்போ வீட்டுக்கா ஓ நிறைய பிடிக்கும் என்ன இந்த வீடு பயங்கர அகலமாடாப்பா இது கிச்சன் சரியோ இது கிச்சன் நல்ல மாடலாக கிடக்கு இங்கே இது ஒரு அப்படியே நீளத்துக்கு பாத்ரூம் அடிச்சிருக்கான் அட்டாச் பாத்ரூம் ஓ நல்ல பெரிய அட்டாச் பாத்ரூம்டாப்பா இங்கே எல்லாம் அங்கே வயரம் பண்ணி கிடக்கு தண்ணி சுட வைக்க எல்லாத்துக்கும் ஓ கீட்டதும் கிடக்கு ஓ கேட்டது இல்லை சரிதான்டா இங்கே 10 பேரை பிறந்தான் தம்பி நல்ல காணி அப்படியே சதுர காணி குட்டியில் கலட்ட வேண்டியது இங்கே கொட்டியில் கலட்டி கொண்டு போனேன் அது பிரச்சனை இல்லை அப்போ விற்று போட்ட எங்கே என்ன போவேன் நீ எனக்கு ஒரு வீடு கிடக்காங்க வீடு கிடக்கு வீடு கிடக்கு புள்ளியல் தங்களோட வந்திருக்க சொல்லி எனக்கு இருக்கையில் இது இந்த வீடு அப்படி அத்திவாரம் போட்டு ஒரு வருஷம் கட்டி ஒரு வருஷம் ரெண்டு பெரிய வீடுடாப்பா இது எது நாள் என்ன 4 அட்டாச் பாத்ரூம் அங்கே பாத்ரூம் கிடக்கு அங்கே இந்தா அங்கேயும் கிடக்கு பாத்ரூம் அதுக்கும் புது கொத்தம் கட்டினேன் குக்கை கட்டி பெயிண்ட் எல்லாம் அடித்து வச்சு கிடக்கு இது ஆயில் பெயிண்ட் இல்லை ஆனால் இங்கே கட்டு பிள்ளை என்ன வடிச்சு போட்டு கல் பிள்ளை அது டாய்லெட் வெளியில் நார்மல் டாய்லெட் அதெல்லாம் புது கொத்தம் சரி உருப்பட்டது என்ன பிள்ளைகள் நிற்குதுனே ஓ இதில் நெல்லை அந்த விழாவு 2 மாதம் போயிருக்க விழுந்து சரிங்க இல்லை இவ்வளோ காயம் இப்போ விழுந்தாடா இப்போ கொஞ்ச நாளைக்குள்ளே இப்போ ஒரு 15-20 நாள் அவே வந்து ஏற்றி கொண்டு போட்டு நம்ம இருக்கா வந்து சரியா அவே ஏற்றி கொண்டு போடணுமா மற்ற வடிவா பிரித்து கிடக்கு ரெண்டா ஓ 2ஆ புரிஞ்சு கிடக்கு என்ன ரெண்டா பிரித்து ஒரு ஆளுக்கு தான் கொடுப்பினேன் வேணும் ஒரு ஆளுக்கு தான் ஆனால் இப்போ என்னென்ன பிரச்சனை இப்போ நாங்கள் அந்த பக்கத்தால் வேறு சரியா தூரமாக கிடக்கு இதால் என்ன கிட்ட போகலாம் இதுக்கால நீங்கள் போய் இப்போ எந்த கொடிக்காம உங்களுக்கு கொடிக்காம தான் நீங்கள் பறிச்சு போய் நீங்கள் கச்சா ரோட்டிலேயே போங்க இல்லை இப்போ இதால் இப்போ நாங்கள் இப்போ வாங்குறாங்க இப்போ நாங்கள் வீடியோவில் விற்கிறாங்கள காட்டுறோம் இப்போ வாங்குறாக்கள் இதால் வந்தால் டக்குன்னு இந்த வீட்டுக்கு வரலாம்ல பார்க்கணும் இப்போ இது மெரிஸ்வீலால் வரலாம் ஆசை பிள்ளையத்தால் வரலாம் இப்போ நாங்கள் இதால் போகணும் நீங்கள் ஆசை பிள்ளையத்தால் போய் திரும்பி அங்கே வயலில் போகணும் கொடிக்காம ஓ அது பரவாயில்ல நாங்கள் போனாலும் பரவாயில்ல வேண்ட சனது சும்மா இல்லை காட்டணும் 2000 போகலாம் இதுலேயே போங்க ஆசை பிள்ளையத்தால் ஆசைப்பிள்ளை இந்த இதில் இதுலேயே ரோட்டு கொண்டு போகுது அதில் போகலாம் அந்த அமரசிங்கங்களை அசோ காட்டினா அவன் ரோட்டில் அவனுக்கு கிணத்தப்பா எத்தனை அடி கிணறு குழையா அடிச்சு கிடக்குள்ளுக்கு குழாய் அடிச்சு கிடக்கோ ஓ காணி மணி காணியாடா தட்டன் சதுர காணிடாப்பா சதுர காணி தென்னம்புள்ள கும்பம் நார்மலாக வீடு புது வீடு ஒரு வருஷமா கட்டி ஓ
ஒரு வருஷம் கட்டி 4 அறை அட்டாச் பாத்ரூம் உள்ளுக்கு. டைல்ஸ் எல்லாம் போயிடுச்சு வேறு லெவலில். மற்ற சவர் எல்லாம் முழுக்க திறந்தா தண்ணி வருமா? தண்ணி வருது. ஓ எல்லாம் செஞ்சிரு. எல்லாம் போட்டு என்ன காட்டுறா? இது திறந்து காட்டுறா? தண்ணி திறந்து காட்டுறா? தண்ணி வருதுடா. லைட் எரியுதாப்பா. தண்ணி எத்தங்க இருக்குது? உதாரணத்துக்கு அந்த வெளியில இடத்துல தேங்காயை பார்த்தாலே விளாங்க. இல்லை ஆனால் இது உண்மையாக யாரும் காசு இருக்கும் வாங்கி போட்டாலாமடாப்பா சும்மா. வெளிநாட்டுக்காரர் இருந்தாலும் வேண்டிய விடலாம், நான் வேணுமெண்டா பார்த்துக்கொள்ள. நாங்கள் பார்த்து எடுத்து கொடுக்குறோம்ண்ணே. வீட்டை சாமி ரூமதுகள் பார்த்தா இல்லை தெரியும். சாமி ரூம் பார்க்குறேன்டா நீ தான் போய் பார்க்கணும். அப்படியே காட்டிக்கொண்டு வர, நான் செருப்போட நிற்கிறேன். வீடு பிள்ளை இல்லை, உள்ளுக்கு மாவுளோ இல்லை. இது மாவுளையில் அந்த மாவுள் பெயிண்ட் அடிச்சிருக்கு. மாவுள் பெயிண்ட் அடிச்சுக்கிறேன், மாவுள் மேலே கிடக்கேன். எல்லாம் லெவல் சீட்டோ? எல்லாம் இல்லை வச்சுக்கிட்டு. ஆனால் நல்ல பிட்டியோ வாங்கிடாப்பா. ஊறுபட்டது என்னடா? சாதாரணமாக தேங்காய் விற்கலாம் ஒரு மாதத்துக்கு 15,000 ரூபா கிட்ட. ஓ 15க்கு விற்கலாம். இது உடம்பெல்லாம் முடிச்சு சுத்த வர தகரம் அடைச்சிடாப்பா. ஃபுல்லாக பைப் லைனிங் செஞ்சு வீடு புது வீடு அங்கெல்லாம் பைப் இல்லை, அட்டாச் பாத்ரூம் அங்கெல்லாம் தண்ணி இறைக்கிற ஃபுல்லாக பைப் லைனிங் செஞ்சுருக்கு. ஓ அங்கே பொறுக்க செஞ்சிருக்கு. அதுவும் சேர்த்து இது மட்டும் இல்லைடா, அதுவும் சேர்த்து ஃபுல்லாக காணி பெரிய 10 பேர். இது எல்லாம் இந்த சுவர் வச்சு படிச்சு கிடக்கு. ஒரு கழிவும் இல்லையோ? ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், நாங்கள் நிறைய காணிகள் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். இந்த காணி வந்து கச்சாலேருந்து வரைக்குள்ளே உள்ள மாதிரி இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து நாங்கள் வேறு ரோட் ஆகணும்னு சொன்னால் ஏனைக்கு எழுது மட்டும் ஆளுமிருசிகளுக்கு வந்துட்டு ஈஸியாக ஏறலாம், எழுது மட்டும் வழக்கம் போகுது நேராக ஈஸியாக ஏறலாம். முதல்றதுக்கு சூப்பர் பிளேஸ் வந்து நல்ல ஒரு ஃபார்ம் அடிக்கிறதுக்கோ அல்லாட்டி வந்துட்டு இன்னும் செய்யலாம். இப்படி இருக்கிற பிரச்சனையும் போயிட்டு சொல்லி இல்லை நல்ல இது நல்ல வருத்தமே இங்கே வராது, கடற்கரை தானே பக்கத்தில். உங்கள வீரபத்திர கோயில் நாச்சிமா கடற்கரை பக்கத்தில் வருத்தம் வரா சுனாமி வரும் இல்லை? அது அந்த கடற்கரை என்ன சின்ன கடல், சின்ன கடல். அந்த இதுக்குள்ள 25 வீடு இருக்கு, இதே மாதிரி வீடுகள். யார் சொன்ன இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு? யார்? நான் சாப்பிட மாட்டேன். நான் கையத்தான் நான் எல்லாம் விரைச்சி போச்சுட சத்தம்ண்ணா. என்ன குளிசை வாய்க்கிறீங்க? என்ன வருது? தலை ரோகம் கூட ப்ரெஷர் எடுக்கிறேன். ப்ரெஷர் குளிசை வாங்கி எடுக்கிறேன். அவரோ ஆளுங்கண்ணா. ஹலோ. ஓ கிருஷ்ணா வரையில்லை, அவன் கல்ல தெரியா இந்த வந்து நிற்கிறாங்க. காணி மணி காணி என்ன சும்மா ஒரு நிலத்தில் படுத்தாலும் நித்திர வரும். இங்கே போகிறோங்க, நான் அலுவலை முடிச்சு போட்டு உங்களுக்கு அடிக்கிறேன். இல்லை இல்லை கவரேஜ் பிரச்சனை இல்லை, கவரேஜ் பிரச்சனை இல்லையா? கவரேஜ் இல்லை, இந்த இல்லை எல்லாம் கிடையாது பக்கத்துலேயே. அண்ணன் அலுவலை முடிச்சு போட்டு அடிக்கிறேன் போகிறோங்க. மக்களே கவரேஜ் பிரச்சனை இல்லை, தண்ணி பிரச்சனை இல்லை, தென்னை மரம் பிரச்சனை இல்லை, வீடு பிரச்சனை இல்லை, காணி 10 பிறப்பு ஆளாட அக்கண்டெழுப்போம், அது பிரச்சனை இல்லை. அதில் ஒரு சிக்கலும் இல்லை. இது நாங்கள் முடிச்சு தரோம் சரியா? உங்கள்ட்ட ஆக்கள் கைக்கே இருக்குது சரியா? கேட்ட ஆக்கள் கைக்கே இருக்குது. ஆனால் ஆக்கள் சோழி இல்லை இடம் தானே. சோழி ஒன்றும் இல்லை. இதுக்குள்ள என்ன நீங்கள் தனியாக இருக்கிறீங்க புரியும். நான் இப்போ எத்தனை வருஷம் இருக்கிறேன்? 10 பிறப்பு காணி, புது வீடு, கிணறு, தென்னையத்தில் நிற்கும். தென்னை அதுக்கு 25 நிற்கும். உங்களால் 25 அப்படி ஒரு 50க்கு மேலே தென்னை. 50 தென்னை காய்க்கிற மரம் சுத்த வர வேலி அடைச்சிருக்கு, அதெல்லாம் பெரிய கேட் போட்டு மதில் போட்டிருக்கு சரிதானே? அப்படி ஒரு மட்டும் காட்டி நான் வாங்கி விடுறேன் சரியா? வாட்டி விடுங்க. ரைட் ரைட் அவுட்டு பிரவாரம் சந்திப்பேன் சந்தோஷமா? மற்றது உங்களுக்கு இப்போ சாவி இல்லையா? இல்லை 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 எனக்கு இந்த கண் துண்டா தெரியாது. போகிறேண்ணா அவசரம் நாடி கை காய்ச்சாங்க அடே விளையாட்டு இருக்கிறேன். 92 ஆட்டு 92. ஓ என்ன கதைக்கவில்லை இப்போ இருக்கிறான் இங்கே
அலுவலை முடிச்சு கொண்டு அடிக்கிறேன். என்ன சித்தா அப்போ நீங்கள் எப்படி என்ன சொல்லுங்க எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு அப்போ நீங்கள் வச்சுங்க. நாங்கள் கேட்குறீங்க அலுவலை முடிச்சுட்டு அடிக்கிறேன். கேட்டான் தர மாட்டேன் அம்மானு செய்யணே. சரியா சரி ஓகே பாய் பாய். தேங்காய் தானே தேங்காய் போகிற விலை இருக்குமே. தேங்காய் விற்றா தான் பெட்ரோல் காசு பா நல்லா நல்லா தேங்காய் வேணாம். எத்தனை தேங்காய் உரிச்சாக்க உரிக்காதான் இனி உரிக்கிறா அது இந்த வேலைக்கு போயிடலாம். அதுக்கு அப்படியே காட்டி கொண்டு போகிறோம் நாங்கள் ஒரு 10-15 கொண்டு போவோம். 10 பையன் இப்படி இருக்கானே 80 வயசுண்டேக்கா கிடக்க எல்லாம் கொண்டு சொல்லணும். முன்னாடி வேணும் 20 ஒரு உழைப்பேன் தம்பி. முதல்வன் பிள்ளையார் நீ போட நான் 30 ஓட்டு காட்டுறேன். அதுதான்டா மனுஷி இப்போ வேணுமெண்டான்னு இந்த சின்ன ஒரு வேலை தந்தது தெரியுமா. ஆனால் எங்களை பற்றி தெரியல எப்படி கொத்த ஆக்கலண்டு நல்லா பார்த்து போடும். எண்ணெய் போட்டு கிடக்கு நீங்கள் கிடக்காவே கிளீன் வச்சுக்காரு. இந்த சும்மா இங்கே 6 மாற கதைங்களுக்கு தேவைப்படாது அப்பாற்பட்டாது. என்ன 5 தான் அவட ஒரு பேர் நம்பி போடும் போல வேறு ஒரு பேன் எடுத்துனான் அவ்வளோ 6 5 போட்டாச்சு. ஆ 6 7 20 எடுப்பேன் 20 அப்பீல் இல்லை இல்லாட்டி ஜோரா எனக்கு இப்போ ஃபோன் எடுப்பேன். 10 9 அப்படியே கொண்டே போட்டுட்டு சிச்சி 20 எடுப்பேன்ற அப்புறம் கதை 20 பேராக இருக்கு. இதுக்கு 10 கிடாக்கு இன்னொரு ரூபாய் வேணுமாப்பா. கொண்டு போகுது எங்கட ரூபாய் தாங்க இல்லை. அப்போ என்ன வெறுங்கையில் கொண்டு வர இது ஒன்று தான் கிடக்கு. கையில் 5 எடுத்தா மிச்சமாக எடுக்குறேன். அப்புறம் இதாக வெட்டி கொடுப்போம். இதை வெட்டி கொடுத்து போட்டு கையில் கொண்டு போவோம் பாரு. இது வெட்டி கூட அது துறக்கலாம் படல் துறக்கலாம் படலை அப்படி வசதிங்கடாக்கு சஞ்சயனா இங்கே கேட் கிடக்கு இங்கே கேட் கேட்டுன்னு துறக்கத்தில் விடுமா. இங்கே அண்ணே ஏகா கொண்டு வாங்க வார் அம்மா ஒன்றுக்கும் யோசிக்காங்க காணி ஊராக்கள்கிட்ட கொடுத்தா விலை உரைச்சி கேட்பானுகள். கைதா தெரிஞ்ச எடுத்து போடு. இங்கே படி வார்த்து போடு. எடுத்துக்கல இதே எடுத்து அது கிடா எடுங்கடா எங்கள்ட்ட அதுதான் ஒன்று தான் பிடிக்கலாம் போலக்கு. கையில் கொண்டு போங்க. 3 ஒரு ஆள் 3 வட்டை பொறுத்து. நீ அதுக்காண்டி வெள்ள வச்சுட்டப்பா இல்லாட்டி நான் அடுக்குவேன். 5 ஆள் வந்து பாத்தி ஆளில் விஷயம் இருக்குவா இப்படி ஒரு ரூபாய் இல்லை இவ்வளோ கொண்டு வர இல்லை. அதுக்காண்டிப்பா அம்மா ஏங்கி போடுவா. தேங்காய் முக்கியம். அது கொஞ்சம் ஒன்று வைக்கலாம் வெண்டை வைங்க. ரைட் ரைட் 4 ஆளுக்கு நீ எது கொண்டு வர 3 4 7 7 3 ரைட் அவ்வளோங்க இல்லை காணும் சரியில்லை பா காணும் இங்கே இங்கே எல்லாம் செஞ்சிடுவோம் யோசிக்காங்க ஒன்றுக்கும் தேங்காய்க்கு வெறும் பொச்சு தானே சரிங்க பேயாக இருக்கும். ஆனால் மணி காணிங்க ஓப்பன் தடோ இல்லை காதா 20 பாட்டுக்கு முதல்வன் பிள்ளையார் இதை மடியில் வச்சுக்கொள்ளுங்க. எங்கேப்பா போகுது அப்படிதான் செய்வோம் போல. அந்த மூளை வைங்க. சஞ்சய் நான் சொல்லு காடி அது வயரிங் செஞ்சு விட்ரும் கத்தாடி. சரியம்மா ஒன்றுக்கும் யோசிக்காங்க சரியா. கைதாரன் ரைட் ஒன்றுக்கும் யோசிக்காங்க 91 பேரை மாற்றி கூப்பிடுங்க ரைட்டு பாய்.